ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து வர இமேஜ் பற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இமேஜ் பார்த்து உங்களுக்கு புரியுதுங்களாங்க? ஏதாவது என்னது வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் இருக்குது. எதுக்காக இதை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வாழைப்பழ தேங்காயெல்லாம் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம், எங்கே வாங்கிட்டு போவோம்? அடுத்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. கோயிலுக்கு தானே வாங்கிட்டு போவோன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, நம்ம தேங்காய் பழத்தை கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறோம். எதுக்காக அதிகமாக ப்ரேயரில் நம்ம தேங்காய் பழம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரீசனை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. எதுக்காக வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா, மேபி நம்மளோட மன திருப்திக்காக வாங்கிட்டு போவோம். நம்ம இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறதுக்காக வாங்கிட்டு போவோம். வாழைப்பழ தேங்காய் தெய்வங்களுக்கு படைப்பது ஏன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு நம்ம கொட்டையை கண்டிப்பாக அதை வீச தான் போகிறோம். அப்படி வீசினா அது திரும்ப முளைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்ம அந்த தேங்காயவோ வாழைப்பழத்தையோ உடச்சி வீசி சாப்பிட்டு போட்டாலோ அது முளைக்குமா? கண்டிப்பாக முளைக்காது. ஏங்க முளைக்காது? அது எப்படி முளைக்கும்? வாழைப்பழத்தை உரிச்சா அதில் எந்த ஒரு கொட்டையும் இருக்க போகிறதில்ல. சீட்ஸ் இருக்கும், குட்டி குட்டியான சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸை போடுறதுங்காட்டி அந்த சீட்ஸ் முளைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தேங்காயை உடச்சிட்டு வீசினாலும் அது முளைக்க போகிறது கிடையாது. இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் நம்ம சாமிக்கு படைக்கிறது மீண்டும் நமக்கு திரும்ப பிறவாத நிலை கொடு அப்படின்னு இறைவனிட வேண்டுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கடவுள்கிட்ட தேங்காய் பழத்தை படைச்சு எனக்கு தேங்காய் பழத்துக்கு கொடுக்குற ஒரு இதை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாக இதை இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா? இல்லை. இது ரெண்டுமே எச்சில் படாதது. மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு விட்டு போட்டால் அது கண்டிப்பாக அந்த கொட்டை பெருசாகும். நம்ம அதை எச்சு பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா மாம்பழத்தை பார்த்துட்டு உரிச்சிட்டு யாராவது சாப்பிடாம போடுவோமாங்க? சாப்பிடாம போடுவோமா? கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போடுவோம். அந்த விதையிலிருந்து மாமரம் வருது. ஆனால் தேங்காயை சாப்பிட்டுட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்குமா? முளைக்காது. கண்டிப்பாக முளைக்காது. முழு தேங்காயை நம்ம உரிக்காமல் போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது மரம் முளைக்கும்னு சொல்கிறாங்க. அதுபோல் வாழை மரத்துலேருந்து தான் வாழைக்கன்று வரும். நம்ம வாழை மரத்தை வாழைப்பழத்தை ஊனி வச்சா வருமா? வராது. வாழைக்கன்று இருக்கு இல்லைங்களா? அந்த கன்றை வேற ஒரு இடத்துல வச்சோம்னா தான் அது வாழை மரமாக பெருசாக வரும். இது ரெண்டுலேயுமே கொட்டை இல்லைங்க. கொட்டையிலிருந்து வர்றது கிடையாது ரெண்டுமே. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எச்சில் படாத ஒன்று தான் இறைவனுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு சில கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் எதாக இருந்தாலும் தண்ணியில் போட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா அதில் ஏதாவது எச்சில் பட்டிருக்கும், ஏதாவது சாப்பிட்டு பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வாழைப்பழத்தையும் தேங்காயும் மட்டும் அந்த எச்சிலில் எதுவுமே படாது. ஏன் அப்படின்னா அதை நம்ம முழுசாக உரித்தோம்னா தான் அதை சாப்பிட முடியும். முழுசாக உரிக்கலைன்னா சாப்பிட முடியாது. ஸோ இதுதாங்க இந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழைப்பழத்தையும் தேங்காயையும் எச்சில் படாத ஒரு பொருள். அதை சாமிக்கு படைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ்.